இல்லை, எல்லாரும் வருத்தப்படுவாங்க, கண் கலங்குவாங்க. ஆனா கடந்த 3 தேர்தல்களாக பிடிஆர் கண் கலங்கல. இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் செந்தில் பாலாஜி வாக்களிக்காமல் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப விவரமானவர். செந்தில் பாலாஜிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு. அவர் கோயம்புத்தூர்ல முழுமையா இருந்து பார்க்க வேண்டிய வேலை. அவர் தொகுதி கரூர். அது மட்டும் இல்லை, நம்ம பேச வரக்கூடிய திலகபாமா ஏன் போக முடியல? நம்மளோட உட்காந்து பேசுவாங்க. ஏன்னா அவங்க நின்ற தொகுதி வேற, அவங்க சொந்த தொகுதி வேற. போக முடியாத சூழல். செந்தில் பாலாஜி அவர்கள் போகலைன்னா அது திமுகவுக்கு நல்லது. போயிருந்தா தான் அந்த சில மணி நேரங்களில் வேலுமணிகளோ தங்கமணிகளோ ரெங்கமணிகளோ அவருக்கு எதிர்ப்பான நிலையை உருவாக்க முடியும். ஆக ஒரு வாக்கை திரு செந்தில் பாலாஜி இழந்தாலும் கூட பல்லாயிரம் வாக்குகளை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய ஒருத்தர் வாக்கு போட முடியாத ஒரு சூழல் இப்போ ஏற்படும். அந்த இடத்துல அவர் அவசியம் இருந்தாகணும். கோயம்புத்தூர்ல அவர் இருந்தாகணும். ஏன்னா முழு பொறுப்பும் அவருக்கு. அப்பதான் 10 தொகுதியில பாதி தொகுதியாவது அவர் பெற முடியும் என்ற ஒரு அடிப்படையில் தான். அதுக்காக தான் அவர் போகல. பிடிஆர் கண்கலங்கினதும் அதுக்காகத்தான். டிஆர்பி கண்கலங்க திரும்பவும் சொல்றேன், டிஆர்பி மண்ணில கண்கலங்குறாங்க சார். 3 தேர்தலை பார்த்தவங்க கல்ல தூசி விழுந்திருக்கும், ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அதனால கூட கண்கலங்கலாம். நீங்க நினைக்கிற கண்கலங்க தோல்வியை பத்தி பயம் இல்லை. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க,